நம்ம தொடர்ந்து இந்த பலிபீடத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்குரிய ஒரு சுருக்கமான தியானத்திற்கு யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 சில வசனங்களை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 சில வசனங்கள். அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ அமலேக்கியர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சில ஏறி தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மேற்கொண்டார்கள். தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். மோசேவின் கைகள் அகன்று போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் இன்னொருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். ஒரே நிலையா இருந்தது. அமலேக்கியர்களையும் அவர் ஜனங்களையும் பட்டயத்தினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நல்ல கவனிங்க, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கியர் வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். ஓகே, போதும். யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யெகோவா நிசினா என்ன? இல்லையே. யெகோவா நிசி வெற்றி தருகிற தேவன், வெற்றி தருகிற தேவன். ஓகே, ஸோ இந்த வேத பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு சத்ரு எழும்பி கிரியை செய்யறதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்க விரோதமாக எழும்பியிருக்கிற சத்ரு யாரு? அமலேக்கியர்கள். இந்த அமலேக்கியர்களை குறித்து நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அமலேக்கியர் வந்துட்டு, அமலேக்கியர் யாரு அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 36:12 படி இந்த அமலேக்கியர் வந்துட்டு பிள்ளைகளே ஈசாவுடைய பேரன். ஈசாவுடைய பேரன். ஈசா யாரு? ஏசா. ஏசா ஏசா யாக்கோபுடைய அண்ணன். ஈசா யார்? அப்போ ஏசா யாரு? யாக்கோபுடைய அண்ணன் தான். யாருடைய பையன்? ஈசாக்குடைய பையன். ஈசாக்கு யாருடைய பையன்? ஆபிரகாமுடைய பையன். அப்போ இது தேவனுடைய கோத்திரத்துல வருதா? இப்போ தேவனுடைய கோத்திரத்திலிருந்தே வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு தேவ ஜனங்களுக்கு விரோதமா எழும்புறத பாக்குறோமா? இன்னைக்கு வந்துட்டு வெளியே இருந்து எங்க இருந்தும் இல்லை, சில நேரங்கள்ல நம்மை சார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பத்திலேயே நம்மோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறவர்களே, சில நேரத்துல நம்முடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம போவதுக்கும் தடையாய் சத்ருவானவன் பயன்படுத்துவான். அந்த அமலேக்கியர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய பிரதானமான ஒரு சத்ருவாய், ஒரு எனிமியா இந்த அமலேக்கியர் இருந்தான். எப்பத்துல இருந்துனா ஆரம்பத்துல இருந்தே இந்த இஸ்ரவேலுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்திருந்தவன் இந்த அமலேக்கியர். அதனால ஆண்டவர் இவனுக்கும் இங்க யோசுவாக்கு எழுதும் போதும் எழுத சொல்றாரு, அமலேக்கியர் எப்படியாப்பட்டவங்க, அவங்களை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி எழுதுறாரு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம
வேதத்திலையும் சில இடங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதிரி, வாசித்துருங்களேன். உபாகமம் 25ஆம் அதிகாரம், உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, நல்ல கவனிங்க, நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் வந்துட்டு தொடர்ந்து இவங்களை குறித்து ஞாபகப்படுத்தினே வராரு. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவனை பூமியில இல்லாதபடி, அதாவது வானத்தின் கீழே இவர்கள் இல்லாமல் போகும்படி நான் என்ன பண்ணுவேன், இவர்ல முறியடிப்பேன், சாகடிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததியில வரக்கூடிய ஒரு கூட்டம், அதாவது இஸ்ரவேலுக்கு சொந்தக்காரன், இஸ்ரவேலுக்கு பங்காளி, இஸ்ரவேலுக்கு என்ன சொல்ற சகோதரன், இஸ்ரவேலுக்கு கூட இருக்க வேண்டியவன், இஸ்ரவேலுடைய ரத்த சம்பந்தப்பட்டவன், இஸ்ரவேலோடு கூட இணைந்தவன், இவங்களுக்கு விரோதமா தொடர்ந்து கொடைச்சலை கொடுத்து கொண்டு இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இன்னைக்கு இதே பிள்ளைகளை இந்த வசனத்தின்படி அவங்க எப்படி தாக்குறாங்களாம், கொடைச்சல் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, எப்படி தாக்குறான்னா, அவங்க இளைத்து விடாய்த்து இருக்கிற நேரத்தில், அப்படின்னா வீக்கா இருக்கிற டைம்ல, வீக்கா இருக்கிற டைம்ல பாருங்க, நம்மள வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிசாசு வீக் பண்றான். வீக் பண்ணிட்டு அந்த வீக்கா இருக்கிற டைம்ல நம்மள வந்துட்டு அவன் என்ன பண்றான், டார்கெட் பண்ணி நம்மள வந்துட்டு நம்மள திசை திரும்ப செய்து நம்மள வந்துட்டு நம்மள தோக்கடிக்கிறதுக்குரிய முயற்சிகளை பிசாசு எடுக்கிறான். இது வந்து நம்ம நல்லா நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்ப்போமே ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகள் நமக்கு வருது, தாக்குதல்கள் நமக்கு வர்றதெல்லாம் பிசாசு ஏதோ குடும்பத்தின் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனையில, பொருளாதார ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு சூழ்நிலையின் மத்தியில நம்மளை வீக் பண்ணிட்டு, நம்மளை டல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்மளை பாதிக்க ஆரம்பிப்பான். எப்படி பாதிக்க ஆரம்பிப்பான்னு சொன்னா, பின்னால இருந்து வந்து, இங்க வேதம் சொல்லுகிறது, பின்னால இருந்து வந்து பாருங்க, தைரியமா மோதுறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை, எதிர்க்க மோதுறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை, பின்னால இருந்து வந்து. இன்னைக்கு நிறைய உறவுகள் நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய வாழ்க்கைகள்ல, உங்களை சுற்றில இருக்கிறவங்க பின்னால இருந்துன்னு சொன்னா, இன்னொருத்தரை தூண்டி விட்டு, இன்னொருத்தரை கலப்பி விட்டு, இன்னொருத்தர்கிட்ட உங்களை பத்தி சொல்லி, இன்னொருத்தர்கிட்ட உனக்கு வர வேண்டிய நன்மைகள் வராதபடிக்கு தடுத்து, அவங்களுக்காக கொடுக்குற, அவங்களுக்காக பண்ற, இவங்களுக்காக இந்த இதை பண்ற, இவங்களுக்காகவா நீ பேச போற, இவங்களுக்காகவா நீ நிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலிருந்து கிரியை செய்யும்படி அநேக செயல்கள் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம இழப்பதுக்கான ரீசன் வந்துட்டு தொடர்ந்து நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிற இந்த அமலேக்கிய ஆவி. இந்த அமலேக்கிய ஆவிக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய குருட்டாட்டம் கூட சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். ஆவிக்குரிய குருட்டாட்டம்னா, ஒருவேளை நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருக்கு, பட் அது வெறும் நீ போராட்டமா தான் பாக்குறே தவிர இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரீசன்ஸை உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இருக்கும் பொழுது இந்த அமலேக்கியுடைய தாக்குதல் நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்குதுன்ற மாதிரி தான் அர்த்தம். இந்த அமலேக்கியுடைய ஆவியுடைய குணாதிசயமே அதுதான். இது நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில குருட்டாக்குவது. ஒரு பிரச்சனையா மாத்திரம் பாக்குறது, அதுக்கு பின்னால இருக்கிற ரீசன் என்னன்னு தெரியாது. ஒரு கலவரத்தை வெறும் கலவரமா மாத்திரம் பாக்குறது, அது பின்னால் இருக்கிற ரீசன் எதுவும் தெரியாது. இப்போ பாருங்க, இந்த டிவிக்கு இதுல 39 பேரா, 39 பேர் 40 பேர் மரித்திருக்கிறாங்க. இப்போ மரித்திருக்கும், அதாவது எல்லாரும் வந்துட்டு அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசுறாங்க. உங்களுடைய கருத்து என்னவேன்னு தெரியாது. என்னுடைய கருத்து ஒண்ணு, உங்களுடைய கருத்து ஒண்ணு, ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒண்ணா இருக்கலாம். பட் ஜஸ்ட் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது வந்துட்டு, இப்போ ஒரு கட்சியில ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி சில சூழ்நிலைகள், இந்த மாதிரி சில காரியங்கள் நடக்குது. அந்த மாதிரி கூட்ட விரிசல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கேள்வி எங்கிருந்து வருதுன்னா, இப்போ விஜய் மாதிரி ஒரு ஆள் பேசி கொண்டிருக்கிற இடத்துல இருக்கிற பிரஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எப்படி ஆம்புலன்ஸுங்க வரும்பொழுது அவ்வளோ சீக்கிரம் அந்த கூட்டத்தின் நடுவில் ஆம்புலன்ஸுங்க வர்றதுக்கு முன்னால் அவங்க எப்படி போக முடிஞ்சிச்சு, மந்திரிங்க எப்படி 10 நிமிஷத்துல வர முடிஞ்சிச்சு. நிறைய காரியங்கள் வந்துட்டு நம்மளுக்கே அதை பார்க்கும்போது கேள்விகளா தோணுது. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்மிஷன் கொடுத்தாங்க?
அப்போ ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கணும், இதுல அசம்பாவிதம் நடக்கணும்ன்ற எதிர்பார்ப்போடு கூட செய்யறாங்களா என்ன? அதாவது நிறைய இது எதுவுமே கரெக்டா இருக்காது, எல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பிறகு தான் கரெக்டா வரும். ஆனா பல பரிமாணங்கள் உண்டு. உங்களுடைய யோசனை ஒன்னா இருக்கலாம், என்னுடைய யோசனை இருக்கலாம், இன்னொரு நியூஸ் சேனலுடைய யோசனை இன்னொன்னா இருக்கலாம், இன்னொரு நபருடைய யோசனை வேறையா இருக்கலாம். ஆனா இதை ஆராயும் போது தான் உண்மை தெரிய வரும். அதே மாதிரி நம்முடைய லைஃப்ல சில காரியங்கள் வந்துட்டு நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது இது இருக்கலாமோ அது இருக்கலாமோ, இல்ல தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு தெரிவிக்காமல் நான் ஏதாவது செய்வேன் நான் கேட்கிறாருல, ஆபிரகாமுக்கு சொல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளோட பேசுகிறவரா இருக்கிறார். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் சூழ்நிலை என் வாழ்க்கையில இது நடக்குதுன்னு சொன்னா அந்த சூழ்நிலைக்குரிய பின்னணியை கர்த்தர் நம்மளுக்கு காண்பிக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நம்ம உலகத்துல மூழ்கி இருக்கிற நம்மள அமேலியாக்கி ஆவி என்ன பண்ணுதுன்னா நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. இன்னொன்னு, குருடாக்கி வைத்து வெளியிருந்து இல்ல, நம்மளை சார்ந்தவங்க மூலியமாகவே நம்முடைய துவக்கங்களை டிஸ்டர்ப் பண்ண வருது. நான் ஜெபம் பண்ண வச்சதுக்கான ரீசன் அதான் பிள்ளைகளே. அமேலியாக்கி ஆவியுடைய சுபாவம் பாருங்க. எகிப்திலிருந்து இவங்க வெளியே வரும்பொழுது, எகிப்திலிருந்து இவங்க வெளியே வரும்பொழுது யார் இவங்களை ஃபர்ஸ்ட் தாக்குந்து? அமேலியாக்கியர்கள். அப்போ இஸ்ரவேலுடைய புது துவக்கத்தை விரும்பாதவன். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு புது துவக்கத்தை துவங்கும் பொழுது, ஒவ்வொரு தடவையும் ஒரு புது தீர்மானத்தை எடுக்கும் பொழுது, ஒவ்வொரு தடவையும் ஒரு புதுசா ஒரு காரியத்தை செய்யணும், வைராகமா நான் செய்யணும், இதுக்கு மேல நான் இப்படி இருக்க கூடாது, இதுக்கு மேல நான் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு புது துவக்கத்தை எடுக்கும் பொழுது அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு, அதை டைவர்ட் பண்றதுக்கு சில காரியங்கள் வருது. அது அமேலியாக்கி ஆவி. அது அமேலியாக்கி ஆவி. நீங்க ஒரு வியாபாரத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, இல்ல வியாபாரத்தை பெருக்கணும்னு நினைப்பீங்க, உங்கள் எல்லைகளை விரிவாக்கணும்னு நினைப்பீங்க, இல்ல ஏதோ ஒன் சம்திங் நீங்க செய்யணும்னு நினைப்பீங்க. பட் ஏதோ ஒரு தடை, இது அமேலியாக்கி ஆவி. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பலிபீடத்தை கட்டுகிறவர்களா நம்ம மாறும் பொழுது, ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். பாருங்க, பிசிக்கலா ஒரு பலிபீடத்தை கட்டுறதுக்கு முன்னாலே ஆவியில ஒரு பலிபீடத்தை கட்டுறார். கரங்களை உயர்த்தி, இல்லைங்களா? மோசே, ஆரோன், ஊர். ஆரோனும் ஊரும் மோசேவோடு கூட மேலே போறாங்க. நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு, கரங்களை உயர்த்துறாரு. எவ்வளவு நேரம் தான் கையை தூக்க முடியும்? அந்த கை அப்படியே வெயிட்டா மாறுது, கீழே இறங்குது. வேதம் சொல்லுகிறது, அந்த 2 பேரும் ஒரு கல்லை தூக்கி போட்டு மோசேவை உட்கார வைத்து கரங்களை இந்த பக்கம் ஒருத்தனும் இந்த பக்கம் ஒருத்தனும் கரங்களை பிடித்து கொண்டு அவர்கள் தேவ பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். தேவ பிள்ளைகளை, ஒரு குடும்பமாய் சேர்ந்து நம்ம கட்டுகிற பலிபீடம் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற துரைதனங்கள்ல இருந்து தேவன் யெகோவா நிசி நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஆமென். பிசிக்கலா மாம்ச ரீதியா அவர் பலிபீடத்தை கட்டுறதுக்கு முன்னால ஆவியில ஜபத்தின் நிமித்தமாய் அவர் பலிபீடத்தை கட்டுகிறார். இந்த பலிபீடத்தின் வல்லமை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக இறங்குகிறார். ஆமென். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக இறங்குகிறார். ஆண்டவர் அந்த நாள்ல முழு ஜெயத்தை யோசுவாவுக்கும் யோசுவாவின் கூட்டத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் தேவன் தருகிறார். உன்னுடைய பலிபீடம் உனக்கும் உன் ஜனத்திற்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். உன் வீட்டுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். உன் வீட்டை தொடர்ந்து முன்னேற முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிற, அதாவது இந்த சம்பாதனை இருந்துச்சுன்னா, இது இருந்துச்சுன்னா இந்த காரியங்களை செட்டில் பண்ணிட்டு நான் முன்னால போவோம்னு நினைக்கிறோம். நம்ம முன்னால போனோம் நினைச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இன்னொரு காரியம் நம்மள சறுக்கி கீழே கொண்டு போக வருது. உன் குடும்பத்துல பாருங்க, ஒரு பக்கம் ஆரோன், இன்னொரு பக்கம் ஊர், நடுவுல வந்துட்டு பிள்ளைகளே மோசே, 3 பேரும் சேர்ந்து அந்த ஒற்றுமையோடு கூட இணைந்து அந்த பலிபீடத்தை, ஆவிக்குரிய பலிபீடத்தை கட்டும் பொழுது யெகோவா நிசியின் வல்லமை இறங்கி, அப்ப யெகோவா நிசி நாங்க பேரை வைக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜெயம் யோசுவா சண்டை போட்டதுனால இல்ல, இந்த ஜெயம் நீங்க இறங்கினதுனால, இந்த ஜெயம் எங்க கையில கத்தி இருக்கிறதுனால இல்ல, இந்த ஜெயம் எங்களோடு கூட நீங்க இருக்கிறதுனால. ஆமென். இந்த ஜெயம் எங்கள் படை வல்லமையாய் செயல்பட்டது என்பதனால அல்ல, இந்த ஜெயம் கர்த்தர் எங்களுக்காக செயல்பட்டீர் என்பதற்காக. ஆகவே பிள்ளைகளே, யெகோவா நிசி என்று பலிபீடத்தை கட்டி பேரை வைக்கிறார். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல நீ ஜெயத்தை பார்க்கணுமா? உன் வாழ்க்கையின் பரிமாணங்களை நீ ஜெயத்தை பார்க்கணுமா? உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ ஜெயத்தை பார்க்கணுமா? நீ செய்ய வேண்டியது, உன் குடும்பத்துல பலிபீடத்தை கட்டு. உன் குடும்பத்துல பலிபீடத்தை கட்டு. கையை தூக்க முடியாதவங்கள கையை தூக்கி பிடி. ஜபத்துல உட்காராதவங்களை உட்கார வை. சேர்ந்து நீ ஜெபம் பண்ணாத பரவாயில்ல, நான் ஜெபம் பண்றேன், உட்காரியா கூட, தட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து கையை பிடிச்சுன்னு ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து கையை உயர்த்துற மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா நான் சொல்றேன் பிள்ளைகளே, இந்த ஜபம் என்கிற பலிபீடத்தை, ஆவிக்குரிய பலிபீடத்தை உன் குடும்பங்களை நீ கட்டும் பொழுது நீ இதுவரைக்கும் காணாத சில ஜெயங்களை நீ பாப்ப. யெகோவா நிசியின் குறுக்கிடுதலை உன் வாழ்க்கையில உன்னால பார்க்க முடியும் பிள்ளைகளே. மோசே அதை கண்டறிந்தார். ஆமென்.
மோசே அதை கண்டறிந்தார். அதை கண்டறிந்துதான் தேவ பிள்ளைகளே அந்த பலிபீடத்தை கட்டிட்டு அந்த பலிபீடத்துக்கு அவர் யெகோவா நிசி என்று பெயரை வைக்கிறார். ஆங்கிலத்தில் த லார்ட் இஸ் மை பேனர் என்று சொல்லி அங்கே தேவ பிள்ளைகளை பேர் வைக்கப்படுகிறத பார்க்கிறோம். இதோடு கூட இங்கே நிக்கல. நீங்க வந்துட்டு என்னாகமம் 24:20 பார்த்தீங்கன்னா பீலியாம் இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனத்தை அதாவது உரைத்ததை நீங்க பார்ப்பீங்க. 1 சாமுவேல் 14:48 தேவ பிள்ளைகளை சவுல் அமலேக்கியர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ததை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் யோசுவா கிட்ட, எழுதி வச்சுக்க, அவங்கள மொத்தமா நான் அழிப்பேன். ஆண்டவர் ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு தலைவனை எழுப்பி இந்த அமலேக்கியர்களை முற்றிலும் அழிக்கும்படியாய் கர்த்தராகிய தேவன் கிரியை செய்தார். இன்னைக்கு அமலேக்கியர்கள் இருக்கிறார்களா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை. ஏறக்குறைய சிலர் தப்பிச்சு எஸ்தருடைய புத்தகம் ஆமான் வரைக்கும், ஆமான் கூட அமலேக்கியருடைய சந்ததி தான். மொர்தெக்காய்க்கு விரோதமா இருந்த ஆமான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா இருந்தவெல்லாம் அமலேக்கிய கோத்திரத்தை சார்ந்தவன் தான். ஆமான் வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்ததி இருந்துச்சானா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, இன்னைக்கு அமலேக்கியர் இருக்கிறாங்களான்ட்டு. இல்லை, கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்திருக்கிறார். அவங்களை இந்த வானத்தின் கீழே இல்லாதபடிக்கு நான் அழிப்பேன் என்று சொன்னவர் வானத்தின் கீழே இல்லாதபடிக்கு அவர்களை அழித்திருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தில் உனக்கு விரோதமாக எழும்புகிற அந்த பலவீனமோ, அந்த துரைதனமோ, அந்த இருளின் ஆதிக்கமோ, அந்த நெருக்கடிகளோ உன்னை தொடர்ந்து உன் கூடவே இருந்து உன் முன்னேற்றத்தை கெடுக்கிற காரியம் என்னவா இருந்தாலும் இனி கர்த்தர் சொல்லுகிறார், அது இல்லாமல் போகும்படியா நான் பண்ணுவேன், அது இல்லாமல் போகும்படியா நான் பண்ணுவேன். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பலிபீடத்தை கட்டு, பலிபீடத்தை கட்டு. ஜபம் என்பது எவ்வளோ வீரியமானது, பலிபீடம் எவ்வளோ வல்லமையானதுன்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். இதை சும்மா கேட்டோம் விட்டோம் சொல்லி இல்லாம அனுதினமும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஜெபம் பண்ணது யார் யாரு? யார் யார்? மோசே, ஆரோனு, ஹூர். முக்கியமா மோசே ஜெபம் பண்ணாரு, இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஜெயத்தை பெற்றுக்கந்து யாரு? மொத்த இஸ்ரேல் ஜனமும். உன் முழு குடும்பத்துக்கு உன்னுடைய பலிபீடத்தின் மூலியமா கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். உன் பிள்ளைங்க ஜெயிப்பாங்க, மேற்கொள்வாங்க. உன் கணவன் மேற்கொள்வார், உன் மனைவி மேற்கொள்வார், உன்னுடைய உற்றார் உறவினர், உன்னுடைய அப்பா அம்மா மேற்கொள்வாங்க. சூழ்நிலைகள் மாறும் நீ கரங்களை உயர்த்தும் பொழுது, நீ பலிபீடத்தை கட்டும் பொழுது. ஏதோ ஒன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன் நடக்கும். ஏன்னா கர்த்தர் கிரியை செய்கிறவர். அன்றைக்கு மோசேக்காக இறங்கினவர் இன்னைக்கு உனக்காக எனக்காக அவர் இறங்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த பலிபீடம் எத்தனை வல்லமையானது என்பதை நான் உணர்கிறேன். ஆண்டவரே, மோசே பிசிக்கலா ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் பேரை வைக்கிறதுக்கு முன்னால ஆவியில ஒரு பலிபீடத்தை கட்டினார். அந்த ஆவியில கட்டின பலிபீடத்துல என்ன நடந்தது என்பதை மையமா வைத்துதான் அந்த பலிபீடத்துக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கண்களை மூடி தேவ பிள்ளைகளே, அப்பா, என்னுடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு புது துவக்கத்திலையும் நான் பிரச்சனைகளை பார்க்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நன்மைக்கு எதுவான மாற்றங்கள் வரும்பொழுதும் சில தடைகளை, தாமதங்களை பார்க்கிறான். ஆண்டவரே, நான் ஃபேஸ் பண்ற காரியம் டைரக்டா எனக்கு முன்னால கூட வரமாட்டேன்னு இருக்குப்பா, எனக்கு பின்னால வருது. என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு தாக்குதல் வருது, கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே, என்னால முன்னோக்க முடியலப்பா. ஆண்டவரே, இந்த அமலேக்கிய ஆவி, நீங்க சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், அவைகள் நான் இல்லாமல் பண்ணுவேன், ஒழித்து போடுவேன் என்று சொல்லி, அப்பா, இன்றைக்கு என்னை தாழ்த்துகிறேன், இன்றைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், பலிபீடம் கட்டும்படியா என்னை விட்டு கொடுக்கிறேன். இந்த அமலேக்கிய ஆவி படிப்படியாய் 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 நிரந்தரமாய் இல்லாமல் போகும்படி நீங்க கிரியை செய்யும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கலாமா? Thank you, Father God.